இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க உண்மையாவே இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு இப்ப வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா என்னால உங்களை தப்பாவும் பார்க்க முடியல. அதனாலதான் உங்களை இங்க தங்க வைக்கவே நான் அனுமதிச்சேன். ஆனா நடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப நான் ஏதோ தப்பான முடிவெடுத்துட்டேனோன்னு தோணுது. எனக்கு உங்க மேல இன்னும் நம்பிக்கை இருக்கு. ஆனா இருந்தாலும் நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க பணத்துக்காக தான் இங்க வந்திருக்கீங்கன்னா இந்த பணத்தை இங்க இருந்து எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருங்க. இதுக்கு மேல வேணும்னாலும் கேளுங்க, நான் கொடுக்கறேன். ஆனா தயவு செஞ்சு என் குடும்பத்துல மட்டும் குழப்பத்தை உண்டு பண்ணிடாதீங்க. என் சித்தப்பாவை என்னால இப்படி பார்க்க முடியல. இப்போ கபிலன் வேற தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அட்லீஸ்ட் இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க, முடியட்டும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இந்த இந்திராணி யார்கிட்டயும் கெஞ்சினதே கிடையாது. ஆனா உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், பிளீஸ். என்ன நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? நாங்க தப்பு பண்ண மாட்டோம்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் இதெல்லாம்? மிரட்டுறதா நினைச்சுக்காதீங்க அண்ணி. இந்த பிரச்சனைய நாங்க வேற மாதிரி எடுத்துட்டு போறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. ஆனா நாங்க அப்படியெல்லாம் பண்ணாம உங்ககிட்ட வந்திருக்கோம். இத வச்சே நீங்க எங்களை புரிஞ்சுக்கலாமே. இது எல்லாத்துக்கும் மேல இந்த பணம். இதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம்னா நாங்க பாவைய காப்பாத்தினப்பவே உங்களை தேடி வாங்கிருக்கலாமே. எங்களுக்கு இந்த பணம் தேவையில்லை அண்ணி, உண்மை. இவரை கொஞ்சம் பாருங்க அண்ணி. நாங்க பணத்துக்காக தான் வந்தோம்னு சந்தேகப்பட்டதை தாங்கிக்க முடியாம எப்படி கண்கலங்கி நிக்கிறாருன்னு பாருங்க. பாவம் இல்லையா அவரு? 20 வருஷமா யாருமே இல்லாம வளர்ந்தவரு. இப்போ அவர் அப்பாவை கண்ணு முன்னாடி பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி அண்ணி அவரால் அமைதியா இருக்க முடியும்? இப்பவும் நான் கேக்குறதெல்லாம் ஒண்ணுதான். உதய பெருமாள் மாமா இவரோட அப்பான்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்ல வேண்டாம். நம்ம 4 பேரு முன்னாடி இந்த 4 செவத்துக்குள்ள மட்டும் சொன்னா போதும். எனக்கு வேண்டியது இவர் அனாதை இல்லங்கிறது மட்டும்தான். அது எங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்ல. மத்தபடி இவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இந்த சொத்து மேலையும் இவருக்கு எந்த ஆசையும் இல்ல. வேணும்னா நாங்க இதை எழுதி கூட தரோம். எங்களை நம்புங்க.